ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபிகுட்டி சேனல். அருமையாக ஒரு டீ போட்டு குடிச்சாச்சுங்க. அடுத்து டிஃபன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நைட்டே மாவு அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா புசு புசுன்னு குழி பணியாரம் ஊற்றி எடுத்தாச்சு. அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, ஒரு பீஸ் துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, பச்சை மிளகா, பொட்டுக்கல்ல, துருவின தேங்காய் எல்லாம் வச்சு நல்லா ஜம்முன்னு சட்னி அரைச்சாச்சு. டிஃபன் வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் மளிகை ஜாமானை வாங்கிட்டு வந்து தந்திருந்தார். அதை எடுத்து வைக்க டைமே இல்லை, 2 நாள் ஆயிடுச்சு. சரி அந்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. 1/2 கிலோ ரவை எழுதி விட்டேங்க. ஆனால் அந்த மனுஷன் 5 கிலோ ரவை வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்னென்ன நடக்கணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம எப்பாவது எடுக்கிறத பக்கெட்டில் போட்டு தனியாக வச்சாச்சு. மித்ததெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அடுத்து லன்ச் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. புளிக்குழம்பு செஞ்சு சாப்பாடு வச்சு ஹஸ்பண்ட் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மீன் குஞ்சுகளுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு, நம்ம பூனைக்குட்டிக்கும் கொஞ்சம் ஃபுட்டு போட்டுட்டு அவங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. கிச்சன்லாம் நீட் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நைட்டு நம்ம ஒர்க் விட்டு வந்தோடனேயும் கிச்சனை பார்த்தாவே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் போகிறக்குள்ளேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.